வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம வினோத வாய்ஸில் எதை பற்றி பேச போகிறோன்னா, சவுதி அரேபியாவில் அடுத்த ஃபீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்பந்தாட்ட உலக கால்பந்தாட்ட போட்டி நடக்க போகுது. அதை தொடர்ந்து வேர்ல்டு எக்ஸ்போலாம் வேறு 2036 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முன்னிட்டு சவுதி அரேபியா இத்தனை ஆண்டு காலம், அதாவது சுமார் 72 ஆண்டு காலம், 52 கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 72 ஆண்டு காலமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த மது விலக்கு அப்படின்றத தளர்த்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன செய்தின்றதை தான் விரிவாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மது விலக்கு தடை அப்படின்ற செய்திக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உண்மையிலே சவுதி அரேபியா அரசாங்கம் மது விலக்கை தடை செய்ய போகிறதா, அதாவது மது விலக்கை நீக்கிவிட்டு மதுபான விற்பனையை கொண்டு வரப்போகிறதா அப்படின்னு கேட்டால் அந்த செய்தி முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி சவுதி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த செய்தி எப்படி கிளம்புச்சு என்ன அப்படின்றது தான் நம்ம விரிவாக பார்க்கணும். ஏன்னா அந்த அரேபியன் பெனின்சுலாவில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இஸ்லாமிய நாடுகள்லையும் இந்த மது விலக்கை தளர்த்திட்டாங்க. இப்போதைக்கு அங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு குவைத்தும் சவுதி அரேபியாவில் மட்டும்தான் இன்னும் மதுவிலக்கு முழுமையாக அமலில் இருக்கிறது. மதுவிலக்கு ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, முகமது நபி தெளிவாக சொல்லிட்டாரு, மது பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா அவர் நல்ல மனிதனாக வாழ முடியாது அப்படின்னு அவரோட இதில் அறிவுரைகளில் முக்கியமாக அதையும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த ஸ்ப்ரே அடிக்கிற பாடி ஸ்ப்ரே, இதை சில தீவிரமான இஸ்லாமியர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த வாசனை திரவியம் இருக்குது, அந்த பெர்ஃப்யூம், அந்த பெர்ஃப்யூமில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது ஸ்ப்ரே பண்ண முடியுது. ஸ்ப்ரே பண்ண உடனே காஞ்சிருது. ஸோ அந்த ஆல்கஹாலை உட்கொள்றது இல்லை, தன் உடலின் மேலே கூட படக்கூடாது அப்படின்றதுல சவுதி அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மதுவிலக்கை நீக்குவாங்களா அப்படின்றது கொஸ்டினபிள் தான். ஆனால் மற்ற எல்லா அரேபிய நாடுகளுக்கும் டூரிஸ்ட் பெருமளவில் வர்றாங்க, சவுதி அரேபியாவுக்கு வர்றதில்லை. முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மத கோட்பாட்டோடு கூடிய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், கசாலின்னு ஒருத்தர், நீங்கள் கூட ஏதாவது சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார், அவர் சவுதியில் வேலை பார்த்தவர் தான். அதெல்லாம் சொல்லுவாங்க, பாகிஸ்தான்காரன் பூரா அங்கே போய் கள்ளசாராயம் காய்ச்சி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா நான் சவுதி அரேபியா போனது கிடையாது. ஃபார் த மேட்டர், நான் இந்தியாவை தாண்டி எங்கேயும் போனது கிடையாது. இன்ஃபேக்ட் என்ற பாஸ்போர்ட் கூட கிடையாதுன்னு வச்சிங்களேன். ஸோ அவர் அங்கே வேலை பார்த்தவர், அவர் சொல்ல கேள்வி இது மாதிரி அங்கே கள்ளசாராயம் விற்கப்படுகிறது அப்படின்னு. ரொம்ப நாளாக சவுதி அரேபியாவில் சினிமா தியேட்டர் கூட கிடையாதான். இப்போ ரீசெண்டாக தான் ராயல் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது. அதாவது அவங்க கோட்பாடு, அது அவங்களோட மதம் சார்ந்த விஷயம். ஆனால் அந்த மதம் சார்ந்த விஷயத்தை ஒரு அரசாங்கம் திணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியம் கிடையாது. புரியுதா? நான் ஒரு இஸ்லாமிய நாடு, அதனால நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது அவங்க சௌரியம். அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. அது அவங்க நாட்டோட சவரனிட்டியை பொறுத்த விஷயம். ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா அரசாங்கம் ஆட்சி செய்யும் வேலையை மட்டும் தான் பண்ணணும். யார் என்ன பொருளை பயன்படுத்துறது, எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இடத்துக்கு அரசாங்கம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவையில்லாத விஷயங்களை தான் உருவாக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சவுதியில் இருக்காங்க, அவங்கெல்லாம் அதான் சொல்லுவாங்க, வியாழக்கிழமை நைட்டே எல்லாரும் கிளம்பி துபாய், ஷார்ஜா போயிடுவாங்களாம். எதுக்குன்னா அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும்,
நீங்கள் துபாய் ஷார்ஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரியோ இல்லை ஒரு அமெரிக்க நாடு மாதிரி தான் இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா துபாய் வந்து கிட்டத்தட்ட 96% பேர் வந்து வெளிநாட்டவர் தான் அங்கே வசிக்கிறாங்க. ஒரு 4% பேர் தான் உள்ளூர் வாசிகள் மொத்த பாப்புலேஷன்லேயே. அந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான இஸ்லாமிய ரூல்ஸ் எல்லாம் போட முடியாது. போட்டாலும் அந்த பொருளாதாரத்தை ஒன்றும் பண்ண அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதெல்லாம் தளர்த்தியதால் தான் துபாய் வந்து அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனது. ஸோ அதை நோக்கி சவுதி அரேபியா போகிறது அப்படின்ற மாதிரி தான் சில பேர் பேசியிருந்தாங்க. இப்போது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்களேன், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பீஃப் கொடுக்க தானே செய்கிறாங்க. யார் நம்ம இல்லை, பாஜக கவர்மெண்ட்லேயே கொடுக்க தானே செய்கிறாங்க. இப்போ G20 மாநாடு நடத்துனாங்களே, அப்போ நடத்தும் போது என்ன செஞ்சாங்க, நாங்கள் வந்து பிஜேபி அரசு, நாங்கள் வந்து இந்துத்துவா, பசு எங்களுக்கு புனிதம், அதனால் நாங்கள் மாட்டுக்கறி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியலல்ல. அப்போ அதே தான் பிரச்சனையும். மது என்பது வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை, மற்ற மதத்தை பொறுத்தவர்களுக்கு அது ஹராம்னு சொல்லப்படலை. ஆனால் பொதுவில் நாம் சொல்கிறது வந்து மது அருந்துவது நல்ல பழக்கம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். அது உடலுக்கு கெடுதலான ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தின் காரணமாக பல்வேறு குற்றங்கள் நடக்கும், எல்லாமே செய்யும் அப்படின்னு. அதான் ஒரு பழைய படத்தில், ஒரு ரஜினிகாந்த் படம் ஒன்று, பழைய படத்தில் ஒரு கதை ரஜினி சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு தேவதை வந்து ஒரு பெண்ணாக வந்தாலும் வந்து, நீ வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு தப்பு செஞ்சாகணும், அப்படி செய்யலைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னாலும். என்ன செய்யணும்னா, இந்த ஒரு குழந்தைய காமிச்சு இந்த குழந்தைய கொண்டுடு. ஐயோ குழந்தையெல்லாம் கொல்ல முடியாதுன்னு. அப்போ என்ன ரேப் பண்ணு அப்படின்னுச்சான். இல்லை ஒரு பெண்ணெல்லாம் ரேப் பண்ண முடியாதுன்னு. சரி அப்போ இந்த சாராயத்தை வேணா குடிச்சிடு அப்படின்னா. சரி சாராயம் தானேன்னு குடிச்சிட்டானா. குடித்தா மது போதையில் இந்த பொண்ணை போய் ரேப் பண்ணியிருக்கான். ரேப் பண்ணும்போது அந்த குழந்தை இடைஞ்சல் பண்ணிச்சுன்னு அந்த குழந்தையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அந்த படத்தை ஒரு கதை சொல்லுவார். அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ மது வந்து எல்லா விதமான குற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த மனிதன் வந்து நாகரிகமான மனிதனாக வாழத் தொடங்கிய முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வர அந்த மது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எகிப்து நாகரிகத்தில் மதுவை பார்க்குறோம். ரிக்வேதத்தில் எப்படி ஹோமம்னா வேற ஒன்றும் இல்லை, கஞ்சாவை எப்படி அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிக்கிறது அப்படிங்கிறது விலாவாரியான செய்தி இருக்குது. எல்லா பழைய நாகரிகங்கள்லேயும் மதுவை பற்றிய குறிப்புகள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ மது என்பது மனித நாகரிகம் என்றைக்கு தோன்றுச்சோ அன்னையிலேருந்தே புழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் நாம் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ மதுவை வந்து ஒரு தனிநபரின் பிரச்சனை அப்படின்னு பார்க்கணுமே தவிர, அது அரசாங்கத்தோட வேலையாக எடுத்தால் தேவையில்லாத சிக்கல் தான் வரும். இப்போ கூட நமது தமிழக அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, எப்போதுமே நான் திரும்ப திரும்ப வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த டாஸ்மாகை மூடுங்க. மூடிட்டு இந்த மது விற்பனையை தனியார்கிட்ட கொடுத்துருங்க. பழையபடி தனியார்கிட்டனா நான் சொல்கிற மாதிரி முன்னாடி சிண்டிகேட் வச்சு இது பண்ணாங்க. சிண்டிகேட் கூட வேணாம். நீங்கள் என்ன சொல்லிவிடுங்க, டாஸ்மாக் குடவுனில் வந்து யார் வேணால் வந்து கடை வச்சுருக்காங்க, லைசன்ஸை காமிச்சு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துருங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணட்டும், வெரிஃபை பண்ணட்டும். அப்போ இந்த சிக்கலே இல்லை. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே அவன் வச்சு ஒரு வாரமாக ஒரு மது செக்ஷன் ஒன்று வச்சு விற்றுட்டு போகிறான். யாருக்கு என்ன இடைஞ்சல்? இப்போ பெரிய பெரிய அந்த சூப்பர் மார்க்கெட், அல்ட்ரா சூப்பர் மார்க்கெட்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் பின்னாடி ஒரு பக்கத்தில் சிக்கன் விற்கிறாங்க, மட்டன் விற்கிறாங்க, முட்டை விற்கிறாங்க, பல்வேறு கறிகள் விற்கிறாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா காய்கறி ஒரு பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கம் அரிசி பருப்புன்னு இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு செக்ஷன் வைக்கிற மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு செக்ஷன் வச்சு அந்த பக்கமாக பீரு சரக்கு அவனே விற்றுட்டு போகிறான். இது எங்கே இதை மாற்றோம்னா, இது ஒரு தனி ஈகோ சிஸ்டம். இப்போ இது அரசாங்கம் விற்கிறதுனால என்ன ஆகுது, அரசாங்கத்தால் இதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிக்கலுக்கு வந்து மாட்டுது. இப்போ நானே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் குற்றம் வராமல் நானே பார்த்துப்பேன்னு சொன்னால் எப்படி செய்ய முடியும்? வேற ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அவர் சரியாக செய்கிறாரா தப்பாக செய்கிறாரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அப்போ அரசாங்கமே மதுவை விற்பனை செஞ்சுட்டு அரசாங்கமே அந்த விற்பனையை நான் சூப்பர்வைஸ் பண்ணுவேன்னு எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? கள்ளசாராயம் இல்லாமல் போயிடும். ஏன் இல்லாமல் போகும்னா வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேரளாலெல்லாம் நண்பர்கள் சொல்லுவாங்க என்னென்னா, நீங்கள் ஃபுல் பாட்டிலெல்லாம் வாங்கிலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு ரவுண்டு ஊற்றி கொடுன்னு கேட்டால் டீ கடை மாதிரி சின்னதாக இருக்கும், அது ஒரு பார் தான். அவன் ஒரு லைசன்ஸ் வச்சுருப்பான், ஒரு 60 ml மட்டும், அதுக்கு மட்டும் காசை கொடுத்து வாங்கி குடிச்சு அவன் பாட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நான் நேரில் பார்த்ததில்லை, கேரளா போயிருக்கிறேன், ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்ததில்லை, சொல்ல கேள்வி. ஸோ இப்போ நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்?
அந்த பகுதியில் வேற யாராவது கள்ளசாராயம் காய்ச்சிறான்னா அந்த மதுபான கடை ஓனர் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், இந்த இடத்துல சாராயம் காய்ச்சிறான் சார், 9 மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு தனி ஈகோ சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அரசாங்கம் உள்ளே போய் பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மது கடைக்கு லைசன்ஸ் எடுத்து ஒருத்தன் நடத்துகிறானே அவன் போய் போலீஸில் சொல்லுவான். அப்போது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த மதுபான விற்பனையின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை வச்சு மதுபானம் குடிப்பதால் வரக்கூடிய கேடுகள் என்ன அப்படின்றத பற்றின விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணலாம். டி அடிக்ஷன் சென்டர் கொண்டு வரலாம். சிகரெட்டே விற்கிறீங்க, சிகரெட் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னே போடுறீங்க. ஆல்கஹால் ட்ரிங்கிங் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு போடுறீங்க. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடானதுன்னு போடுறீங்க. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும்னே போடுறாங்க. அப்போ புற்றுநோயே உருவாக்கும்னு 100% சொல்லக்கூடிய சிகரெட்டையே பொட்டி கடையில் வச்சு விற்கிறீங்க. உடல் நலத்துக்கு மட்டும்தான் கேடுன்னு சொல்லக்கூடிய மது என்ன பண்ணுறீங்க, அரசாங்கம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கீங்க. இது இங்கே நம்ம பண்ணாலும் அதுதான், சவுதி அரேபியாவில் பண்ணாலும் அதுதான். மொத்தமாக தடை செய்வதும் தவறு தான், அந்த விற்பனையை அரசாங்கமே செய்வதும் தவறு தான். ஆனால் சொல்லப்படுவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட்பால் போட்டி வரும்போது வெளிநாட்டவருக்கு மட்டும் தனியாக பர்மிட் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னும் டைம் இருக்குது. மேபி சவுதி அரேபியா தன்னுடைய அந்த கொள்கை ரீதியான முடிவுகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம். எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். இதுதான் இப்படி தான் நடக்கும், இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் எந்த விஷயமும் பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது. எல்லாம் மாற்றத்துக்குரியது தான். இந்த சவுதி அரேபியாவில் மது விலக்கு அப்படின்றத தளர்த்த போகிறார்கள்ன்ற செய்தி இப்போதைக்கு பொய். மேபி பின்னாடி உண்மையாகலாம். தமிழக அரசுக்கு மீண்டும் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த டாஸ்மாகை மூடிட்டு மதுபான விற்பனையை தனியாரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மதுபான விற்பனை சரியாக நடக்குதா ஏமாத்துறாங்களான்றதை காவல்துறையின் துணையோடு நீங்கள் கண்காணிக்க முடியுன்ற கோரிக்கையோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.